என்னைக்காவது உங்களோட கடன் எல்லாமே கீழே தள்ளுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோவில் இஎம்ஐயில் ஓவர்லோட் பண்ணால் எவ்வளோ ட்ரபிள் கொடுக்கும் அண்ட் அது எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுனன்ற ஒரு ப்ரொஃபஷனல் 50,000 rupees மந்த்லி ஏர்ன் பண்ணுறாரு. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் மந்த்லி 30,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு வீடு வாங்குற எக்ஸைட்மெண்ட்டில் அவரும் அந்த லோன் எடுத்துக்கிட்டாரு. பட் இதில் தான் சேலஞ்சிங்காக திங்ஸ் மாறுது. அவர் மந்த்லி இஎம்ஐ, யூட்டிலிட்டிஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பே ஆஃப் பண்ணக்கப்புறம் எமர்ஜென்சிக்குன்னு ஏன் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது கூட அவர் காசு நிற்கலை கையில். ஸோ சடனாக ஒரு நாள் அவரோட பைக் ரிப்பேர் ஆகும்போது 20,000 rupees தேவைப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கிரெடிட் கார்டு தான் ஸ்வைப் பண்ணார், இன்னொரு லேயர் ஆஃப் டெப்டை ஆட் பண்ணி. ஸ்லோலி அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் முழுகிட்டு இருக்கிற மாதிரி, வாட்டரில் இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில். ஸோ அர்ஜுனோட மிஸ்டேக் என்ன? அவர் லைஃபோட அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸை ஃபினான்ஷியலி சமாளிக்கிற அளவுக்கு பட்ஜெட் போடாமல் விட்டது தான். ஒரு ஹோம் லோன் ஃபைன், பட் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானோட அது ஃபிட் ஆனால் மட்டும் அது வாங்குங்க. ஒரு பிக் லோனில் நீங்கள் கமிட் ஆகிறதுக்குள்ள உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபிளி இந்த இஎம்ஐ என்னால் பே பண்ணி சேவும் பண்ண முடியுமா? ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேனா? சாலிட் ஃபவுண்டேஷனில் உங்கள் ட்ரீமை கட்டுங்க, மவுண்டைன் ஆஃப் டெப்டில் இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கைடன்ஸ்க்காக எங்கள் பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.